மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் நடைபெறும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட். இந்த நிகழ்வு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ திடல்ல சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதி சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை வழங்கி வருகிறார். முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை சார்பாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இலவச அமரர் குளிர்சாதன பெட்டி மற்றும் வாகனங்களையும் தொகுதி பயன்பாட்டிற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை என்பது வழங்கப்பட்டது. குறிப்பாக இன்றைய தினம் 1735 மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையாக 2,15,00,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சித்தரசு உள்ளிட்ட பல திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு முன்னதாக இன்றைய பணிகள் வருகை கொண்ட மாணவர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.